எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8 இன்னும் ஒரு சில வாரத்தில் தொடங்க போகுதுங்க. இதற்கான ப்ரமோ கூட வந்துட்டு ரீசெண்டாக 2 ப்ரமோ விட்டுருந்தாங்க. 2 ப்ரமோவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் கமல் நிகழ்ச்சியை விட்டு விலகினதுனால விஜய் சேதுபதி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இதை விஜய் சேதுபதி இந்த ப்ரமோ மூலியமாக தான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து டிஆர்பிக்கான பிள்ளையார் சொல்லியுமே போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வெளியான 2வது ப்ரமோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வித்தியாசமான ஒரு ப்ரமோன்னு தான் சொல்லணும். மக்கள் எல்லாருமே சேர்ந்து விஜய் சேதுபதிக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரமோவுமே இருந்துச்சு. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு, விறுவிறுப்பான நிகழ்ச்சியை வந்துட்டு நெருக்கமாக்க வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் செல்வன் சொல்கிறதுனால ரொம்பவே ஹைப்பில் இருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. உண்மையிலே இந்த மாற்றம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். இதனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு சர்ச்சையான ஜோடி உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவுதான் சாந்த சொரூபினியாக இருந்தாலுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சண்டை கோழி தாங்க. ஆனால் கொஞ்சம் விவகாரமான ஆட்களை தேடி பிடிச்சி கொண்டுட்டு வரது தான் இந்த விஜய் டிவியோட நோக்கமே. அப்போ தானே டிஆர்பியுமே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் செல்லம்மா சீரியலில் ரீல் ஜோடியாக இருக்கிற அர்ணவ், அக்ஷிதா இவங்க 2 பேருமே உள்ளே களமிறங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே அர்ணவ் தன்னோட மனைவியான திவ்யா கூட ரொம்பவே கருத்து வேறுபாட்டில் இருந்தாங்க. அந்த விஷயம் போலீஸ் கேஸ்க்கெல்லாம் போயிட்டு ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு போன வருஷம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதில் தான் அர்ணவுக்கும் அஷிதாவுக்கும் ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்குது, நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட திவ்யா புகார் கொடுத்துருந்தாங்க. இது குறித்து ஆடியோ கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வைரலானுச்சு. ஆனாலும் இந்த அர்ணவும் அஷிதாவும் கேட்குற மாதிரி இல்லை. 2 பேரும் சேர்ந்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட்டு ரொம்பவே ஃபேமஸ் தான் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டால் என்ன ஆகும்? கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு கண்டென்ட் தானே கிடைக்கும். அதை தானே அவங்களுமே எதிர்பார்க்குறாங்க. ஆக மொத்தம் ரீல் ஜோடியாக உள்ளே போகிறவங்க ரியல் ஜோடியாக வெளியில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ எதிர்பாராதே எதிர்பாருங்கள் அப்படின்னு தானே நம்ம ஸ்லோகனாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.